ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஒரு மினி விளாக் பார்ப்போமா? நீ ஹாய் இது என்ன விளாகுனா, எங்கள் அக்கா பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் ஷாப்புக்கு போகிறோம். ஷாப்புக்கு போவோமா? வந்தாச்சு. நாங்கள் இப்போ பேக் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலி போன வருஷமாக அவனுக்கு ஸ்கூல் பேக் தான் வாங்கி கொடுத்தோம். இந்த வருஷமும் அதான் வாங்கி தரோம். இன்னும் செலக்ட் போகிறானோ. இந்த 3 பேக்கில் ஒரு பேக் தான் செலக்ட் பண்ணோம். இந்த 2வது பேக் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. பட் எங்கள் அக்கா சென்டிமெண்ட்டாக பேக் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், வேறு பேக் வாங்கிட்டு வந்தாச்சு. வேறு என்ன, போகிற வழியில் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம். பேக் பண்ணுவோமா? என்னடா பேக் பண்ணுறேன்னு இதை பேக் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி போன டைமும் பேக் தானே கொடுத்தோம், இந்த டைமும் அதான் கொடுக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி விளையாட்டை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு கொடுப்போமே தான். இது ஏன் பர்டிகுலராக இந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன்னா, அதை வந்துட்டு கொடுக்குறப்ப நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இது ஒரு சோப்பு டப்பாடா. இந்த சோப்பு டப்பா ரிவ்யூவை எடுத்து வச்சுட்டு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். சொல்லி இது யாருக்கு கொடுக்கணும்? சரியா? ஹாப்பி பர்த்டே கிஷோர்னு சொல்லணும். ஆமாம், போலாமா? வந்துட்டோம். யாரை காணோம்? வரோம். சொல்றது கேட்டுச்சா? ஹாப்பி பர்த்டே கிஷோர். விளாக் இங்கே பார்த்தாடு. பலூன்லாம் ஊதி ரெடியாகவே வச்சுருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்தோடனே டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி பலூன் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ஆனால் அதை அழகாகவே டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தாரு. எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்படி இருந்த இடத்த இப்படி மாற்றி கொடுத்தாரு. சூப்பராக இருக்குல்ல? ரியலி நைஸ். தேங்க்யூ மாமா. நெக்ஸ்ட் என்ன, பாட்டை போட்டுருவோமா? என்னங்க, எமோஷ்னலாக மியூசிக் இருந்துச்சா? அடுத்து நம்ம கிஃப்ட் ஆரம்பிக்கலாமா? கொடுத்தாங்க. சொல்லுங்க டீச்சர்.
இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ கடைசியில் புஷ்ஷுன்னு போன மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க, அவன் ஹாப்பியே ஆகலை. பிகாஸ் போன டைமும் பேக் தானே, இந்த டைமும் பேக் வாங்கிட்டு போயிட்டான். ஆக்சுவலி நான் சின்ன பையனாக இருந்தால் கூட பொம்மைக்காரன் அந்த மாதிரி எதுவும் வாங்கி தரலாம். அதே மாதிரி ஆல்ரெடியே வாட்ச்சு, செஸ் போர்டு இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாச்சு. இவனுக்கு வேறு தேவையான எல்லா திங்ஸுமே ஆல்ரெடி இருக்குது. வேறு என்ன புதுசாக பண்ணுறது? ஸோ நான் அப்படி பொம்மைக்கார் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் கூட ஹாப்பியாக இருந்திருக்கும் எனக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த பேக்கில் என்ன தேடிட்டு இருக்கிறான்னா, நான் போன டைம் இதில் வந்து இந்த எழுதுறதுக்கு தேவையான எல்லாமே வச்சு கொடுத்துருந்தேன். எக்ஸாம் பேடு, பென்சில், பேனான்ட்டு. இந்த டைம் இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த டைம் இருக்கல, சாரி. அவ்வளோதாங்க, எல்லோரும் கிஃப்ட் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேக்கும் சாப்பிட்டு அன்றைக்கி ட்ரீட்டாக அவங்க எல்லாத்துக்கும் பரோட்டா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திப்போம். பை பாய்.